bad guy. Duh. 1948 கேட்பரி கம்பெனி இந்தியாவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கம்பெனி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. கேட்பரியோட ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராடக்ட் டைரி மில்க். பல வகையான டைரி மில்க் இருக்குது. 5 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. டைரி மில்க் நிறையா ஃபேமஸான மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அது நல்லதொரு ஆரம்பம், ஸ்வீட்டடு கொண்டாடு, அப்புறம் நீங்கள் இந்த பாட்டை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. Kiss me, close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can see your smile come on my lips and happiness in your eyes. Kiss me. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. Discover the joy. Cadbury Dairy Milk Silk. Have you felt silk lately? இப்படி நிறையா மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை கேட்பரி கம்பெனி பண்ணாங்க. அது எதுக்குன்னா இந்தியர்களோட மனசை மாற்றுறதுக்கு. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் சாக்லேட்டுங்கிறது குழந்தைங்க சாப்பிட்றது. இப்படி குழந்தைங்க மட்டும் சாக்லேட் சாப்பிட்றத மாற்றி பெரியவங்களையும் சாக்லேட் சாப்பிட வைக்கத்தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. தீபாவளி மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் ஸ்வீட் கொடுக்குறத நிப்பாட்டி சாக்லேட் கொடுக்க சொன்னாங்க. ஏன் லவ் ப்ரப்போசல் பண்ணுறதுக்கு கூட டைரி மில்க் கொடுத்தா தான் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் குழந்தைங்களை பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவோட சாக்லேட் மார்க்கெட்டில் 70% ஷேர் டைரி மில்க் கிட்ட தான் இருக்குது. டைரி மில்கோட இப்படி ஒரு சக்ஸஸ்க்கு காரணம் அவங்க பண்ண மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். Ganja my brain, ganja we take away my stress and strain. Ganja me meditation, ganja in the meditation, ganja in the meditation, ganja in the brain. Marijuana take away the stress and pain. 2013 அமேசான் அவங்களோட இ-காமர்ஸ் சைட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல்னு 2 பெரிய இ-காமர்ஸ் சைட் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட் இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் காம்படிஷனே இருந்துச்சு. இந்தியாவோட இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட் இந்த 2 பேரையும் முந்தணும்னு அமேசான் முடிவு பண்ணாங்க. அதுக்கு அமேசான் இந்தியாவில் நிறையா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாங்க. 2013 இந்தியாவில் ஆன்லைன் பேமெண்ட்லாம் அதிக அளவில் நடக்கலை. அதுக்கு காரணம் இந்தியர்கள் யாரும் அந்த ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடை நம்பாமல் இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமேசான் ஃபஸ்ட்டு இந்தியர்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அமேசான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வேறு, இந்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் வேறு. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட அமேசான் உலகத்திலே முதல் முறையாக இந்தியர்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக அவங்களோட இ-காமர்ஸ் சைட்டில் கேஷ் ஆன் டெலிவரியை கொண்டு வந்தாங்க. பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு மக்கள்கிட்ட அமேசான் சொன்னதுக்கப்புறம் தான் இந்தியாவில் இ-காமர்ஸ் பிஸ்னஸே வளர ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உலகத்தில் முதல் முறையாக கொண்டு வந்தது அமேசான். இன்றைக்கி இந்தியாவோட இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்டெல்லாம் முந்தி அமேசான் முதலிடத்தில் இருக்குது. பீஜமுடு டான் 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 டான்.